நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எந்தவிதமான ஆய்வையும் செய்யாமல், அங்கே மக்களுடைய நீண்டகால கோரிக்கைகள் கடந்த 4.5 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றிய எந்தவிதமான அடிப்படை புரிதலும் இல்லாமல் வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது அவருடைய பிரச்சார பயணத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டும் என்று அவருடைய கட்சியின் மாவட்ட செயலாளர் தான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், கடிதம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே அவர் அதை அரசாங்கம் ஏதோ திட்டமிட்டு செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இப்படி முன்னுக்கு பின் முரணாக பொய்யை சொல்லி தன் மீது கவனத்தை ஈர்க்கிற இந்த வழக்கம் என்பது நாம் பாஜகவில் தான் பார்த்தோம். அந்த வழக்கத்தை அதை இப்போது இவரும் செய்கிறார். எனவே இவர் யார் சொல்லி செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்கிற கேள்வி வருகிறது. பாஜகவின் தன்மையை இவர் ஏன் பிரதிபலிக்கிறார் என்கிற சந்தேகம் வருகிறது அவர் மீது. அவர் அரசியலை நேர்மையாக செய்யலாம். புதிய அரசியல் சக்தி என்று தன்னை காட்டிக் கொள்பவர் புதிய அரசியலை செய்ய வேண்டும்.